ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. 2 நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தார்கள். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. ஆனால் அவள் அதை விசையாகப் போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக் கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாகப் போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாகத் தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டு கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்லுகிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார். அது தங்கள் தந்தையின் கட்டளை அல்ல, பழுவேட்டரையன் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன். அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்கிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகளமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது. கடவுளே அந்த சூழிக்காற்றை ஏவி விட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனத்தை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். பூங்குழலி அப்போது 7வது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி படகிலேற்றி அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதை காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேர் வேறு என்ன இருக்க முடியும்? கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் சேகரித்து கொண்டு வர முடியும் அல்லவா? முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது. இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன். கேட்டேனப்பா. என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடனைப் போல பிரவேசிக்கச் சொல்லுகிறாய், திருடனைப் போல ஒளிந்திருக்கச் சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர், சமுத்திரகுமாரி, ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள். பாவம், இந்த பெண் எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள்
நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேனே, இங்கே கொடு அம்மா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன். அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார். நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகளெல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்கத் தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று, ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான். இது குளிர்காய்ச்சல் அப்பனே. இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவியிருக்கிறது என்று சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர். கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடிவிழுந்து பற்றி கொண்டபோது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கமடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை இப்போது கதிகலங்கச் செய்துவிட்டன. பூங்குழலியின் கையிலிருந்து துடுப்பு தானாகவே நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டுமே உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள், ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். பூங்குழலியோ பேசாமடந்தையாகியிருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்போது நிற்க முடியாமல் தள்ளாடியது. என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலமடைந்தான். அந்த குதூகலத்தில் என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டிருந்த இளவரசர் அடுத்த கணத்தில், அக்கா, அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப்போனார். நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை இன்னதென்று உணர்ந்தான். இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாயப்போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான். ஏற்கனவே மிக்க பலசாலியான இளவரசர் இப்போது ஜுரத்தின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக் கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு, பூங்குழலி, பூங்குழலி, சீக்கிரம் முடிவா என்று அலறினான். செயலற்று நின்ற பூங்குழலி உயிர் பெற்றாள். ஒரே பாய்ச்சல் பாய்ந்து இளவரசர் அருகில் வந்து அவரை கடலில் விழாமல் தடுப்பதற்காக ஒரு கரத்தை பற்றினாள். ஜுரவேகத்தினால் இளவரசர் பெற்றிருந்த மதயானையின் பலம் உடனே மாயமாகிப் போய்விட்டது. சின்னஞ்சிறு குழந்தையைப் போல ஆனார். அக்கா, அக்கா, நீ சொல்கிறபடியே பேசாமல் படுத்திருக்கிறேன். என் பேரில் வருத்தப்படாதே அக்கா. நீ ஒருத்தி இல்லாவிடில் என்னுடைய கதி என்ன என்று இளவரசர் கூறிவிட்டு விம்மினார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார். அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குழறி குழறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகத் தோன்றின. இளவரசரிடம் ஆலோசனை கேட்பதில் பயனில்லை என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். இந்த மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன் தலையில் சுமந்திருக்கிறது என்பதையும் அறிந்தான். ஆனால் புத்திசாலியான இந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள். இளவரசரை பாதுகாப்பதில் தன்னைப் போலவே இவளும் கவலை கொண்டவள்தான். பின்னர் எத்தனையோ அபாயங்களிலிருந்து தன்னை தப்புவித்த கடவுளின் கருணையும் இருக்கவே இருக்கிறது. பூங்குழலி, படகை இனிமேல் வேகமாகச் செலுத்தி கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் கரங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் பெற்றன. படகு துரிதமாகச் சென்றது. வந்தியத்தேவன் இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்தபோதே அவன் கதிகலங்கியது. ஆகையால் சர்வஜாக்கிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உளவியல் விசித்திரங்கள்ல ஒன்று திடீர் நிலை மாற்றம். ஒருத்தருக்கு இது ஏற்படும் போது அவருக்கு அணுக்கமா இருக்கிறவங்களுக்கு பெரு வியப்பு உண்டாகும், சிலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். ஆதித்த கரிகாலரை எடுத்துக்குவோம்.
அனுராதபுரத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த போது வந்தியத்தேவன் தன் எஜமானர் கையாளும் கொடூரமான போர் முறையையும் அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்தின தர்ம யுத்த முறையையும் ஒப்பிட்டு பார்த்தான் அல்லவா? வீரபாண்டியன் தலை கொண்ட சம்பவத்திற்கு அப்புறம் கரிகாலருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் நிலை மாற்றத்தை கண்டோம். அதற்கான காரணமும் நமக்கு தெரியும். நந்தினி பத்தின விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால மாமல்லபுரத்துல அவருக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவு கூர்வோம். போர்க்களத்திலே பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம், இரத்த வெள்ளம் ஓடச் செய்திருக்கிறோம், உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேறென்ன செய்திருக்கிறோம். இதை கேட்ட பார்த்திபேந்திரன் திகைச்சு போனான். இவ்விதம் பேசுறது ஆதித்த கரிகாலர் தானா? தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையிலே இல்லை, ஆகையினாலேயே இப்படி பேசுகிறீர்கள். தம் மனவேதனைக்கான காரணத்தை சொன்ன பிறகு அந்த திடீர் நிலைமாற்றம் ஏற்படுத்திட்ட தாக்கத்தை ஆதித்த கரிகாலர் மூலமா கல்கியார் எடுத்துச் சொல்ற பாங்கு மெய்சிலிருக்க செய்து. உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும், ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்கும் இல்லை. அருள்மொழிவர்மரை சிறைப்பிடித்து அழைச்சிக்கிட்டு போக 2 கப்பல் நிறைய வீரர்கள் வந்திருக்கிற செய்தியை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான தவிர மற்றவங்க கொதிப்படைஞ்சதை பார்த்தோம். ஒருத்தராவது இது வெளியே தெரிய வந்தா மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. இப்ப திடீர் நிலை மாற்றம் சுழிக்காற்றின் விளைவால ஏற்பட்டிருப்பதை கவனிக்கிறோம். வந்தியத்தேவன் குந்தவைக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி, தந்தையும் பேரரசருமான சுந்தர சோழரின் கட்டளை, இதையெல்லாம் விட மக்களின் கொந்தளிப்பு நாட்டை ரணகளமாக்கும். இதை உணர்றார் இளவரசர். இருந்தாலும் என் தாய் நாட்டில் திருடனைப் போல ஒளிஞ்சிருக்க சொல்றியான்னு வேதனையோடு கேட்கிறார். உடலும் மனமும் ஒன்னை சார்ந்திருப்பதால தெளிவும் குழப்பமும் மாறி மாறி அவரை அலக்கழிப்பதையும் கவனிக்கிறோம். படகு கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேர்களே, பாய்மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்தபோது வல்லவரையன் சோர்ந்து போயிருந்தா பொன்னியின் செல்வர் தென்போடு உற்சாகப்படுத்தினார். இப்போ பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.